நாங்க எங்க நிக்கிறோம்னு பாத்தீங்கன்னு சொன்னா வந்து சூடுவெந்த புலவன்ற இடத்துல வந்து நிக்கிறோம். ஸோ இன்னைக்கு வந்து இந்த சூடுவெந்த புலவன்ற இடத்துல இருந்து வந்து ஈரட் பெருங்குளத்துக்கு வந்து இந்த ரோட்டால வந்து போகலாம். அதுதான் வந்து இன்னைக்கு இந்த வீடியோல வந்து காட்ட போறேன். இதுதான் வந்து அந்த ரோட்டு. இந்த ரோட்ல வந்து போய்க்குள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்குதுல அப்படியே பார்த்து கொண்டு போயிட்டு அப்படியே ஈரட் பெருங்குளத்துக்கு போற இடத்தையும் வந்து பாருங்க. ஓகே, நாங்க பயணத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எவ்வளவு தென்னை மரம் எல்லாம் வச்சு பசுமையா இஞ்சி பாருங்க எவ்வளவு பெருசா இருக்குன்னு சொல்லி. பசமா வியூவா இருக்குது. இப்படியே பாருங்க ரோட்டு வியூவ. இது வந்து ஒரு இஸ்லாமிய ஏரியா வந்து. பாத்தீங்கன்னா தெரியும் பாருங்க வியூவ. மதிய டைம்ல வலிக்கிட்டு போய்க்குள்ள வந்து இன்னுமே ஒரு டிஃபரெண்டான ஃபீல் இருக்கு. ரோட்டு வந்து காடு மாதிரி இருக்கு. ஆனா இந்த சைடு பக்கம் வந்து தண்ணியோட பெரிய வாய்க்கால் மாதிரி நிறைய மரம் எல்லாம் இருக்குது. அப்படி இந்த சைடு பார்த்தா வயல்ல அறிவு எல்லாம் அப்படிங்கிறது. நெல் எல்லாமே வந்திருக்குது. அறுவடைக்கு நேரம் வந்திருக்குது. அதில் மண்ணில் போட்டு
வந்து ரிலாக்ஸாக ஒரு பிளேஸ்ல போய் ஒரு இடத்த வந்து வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னு இப்படியே ரெண்டு வச்சுட்டு வரலாம். இதில் பார்த்தீங்கன்னா ரோடு கூட வந்து நல்லா இருக்குது. அதே மாதிரி மரங்கள் இது எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ பசுமையாக இருக்குது. நம்ம இடங்களுக்கு வரைக்குள்ள வந்து மைண்ட் வந்து நல்லா ரிலாக்ஸ் ஆகும் அப்படின்னு. எல்லாம் நோட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுல வந்து மோஸ்ட்லி வந்து வேலியல் அதே மாதிரி மதில் அப்படி எல்லாமே வந்து இல்ல. அவங்க வந்து பூமரங்களை வச்சு வந்து வேலி அடைச்சிருக்காங்க. பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி. மக்கள் வந்து இயற்கையோட வந்து ஒப்பிட்டு வாழ்றாங்க. ஓகே, இதுதான் வந்து ஈரட், அதாவது ஈரட் பெரிய குளத்துக்கு போறதுக்கு இந்த இதான் வந்து மெயின் ரோட்டு. ஓகே, நாங்க வந்து ஃபைனலா ஈரட் பெரிய குளத்துக்கு வந்துட்டோம். இந்த ரோட்டு தான் வந்து இதான் வந்து மெயின் ரோட்டு ஈரட் பெரிய குளத்துக்கு போறதுக்கான. இந்த ரோட்டு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வந்து சூடு வெந்த பிளவு என்று சொல்லக்கூடிய, அதை நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், அந்த பிளேஸ் முடிவு தான் வந்து இது. ஆராய்ச்சி வந்து செட்டிக்குளத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னா வந்து இந்த ரோட்டையும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரோட்டு வந்து மிகவும் கிட்டடி பாதை அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன் அப்படி நான் சொல்றேன்னு பாத்தீங்கன்னு சொன்னா வந்து இந்த ரோட்டு வந்து தார் ரோட்டு போட்டிருக்காங்க. அதே மாதிரி டிராபிக் பிளேஸ் வந்து இல்லை. மோஸ்ட்லி வந்து நாங்க என்ன சொல்றது, இந்த ஃப்ரீயா ரிலாக்ஸ் பண்ணிக்கொண்டு அப்படி இந்த வியூ எல்லாம் பார்த்துக்கொண்டே வந்து போகக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த வீடியோ வந்து நீங்க ஃபுல்லா பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ரோட்டு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த வியூவை வந்து பார்த்துக்கொண்டு நீங்க செட்டிக்குளத்துக்கு போகணும்னு சொன்னா வந்து இந்த ரோட்டை வந்து யூஸ் பண்ணுங்க. இதுதான் வந்து உங்களுக்கு பெர்ஃபெக்டான பிளேஸ் ஆயிருக்கும். இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோ ஊடாக வந்து உங்களை மீட் பண்ண வரைக்குமே உங்கள்ட்ட வந்து விடைபெறும் உங்கள் ராகவி. தொடர்ந்து BM மீடியாவோட இணைந்திருங்க. அப்பதான் வந்து நாங்க போற இப்படி சின்ன சின்ன பிளாக்ஸ் எல்லாமே வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும்.